நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். राधा कृष्ण राधा कृष्ण राधा 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 कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा 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 कृष्ण 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 राधा 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 कृष्ण 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 सदा माझे डोळ्या सदा माझे डोळ्या खेळो तुझे मोठी रघुमाई द्रौपदी सोयरिया रघुमाई द्रौपदी सोयरिया
ஆண்டாளும் தன்னோட திருப்பாவையில் ராமரை மனத்துக்கு இனியானைன்னு ரெஃபர் பண்றா. அப்பேற்பட்ட அந்த இனியவனோட நாமாவை வாய் நிறைய பாடணும்னு சொல்றா ஆண்டாள். ராமனும் இனியவன், ராமநாமாவும் இனிது. எப்படி? இப்போ ஒரு ஜாங்கிரி இருக்கு. ஜாங்கிரி எப்படி இருக்குன்னு கேட்டா ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்வீட் எப்படி இருக்குன்னு கேட்டா என்னதாத்த சொல்றது? ஸ்வீட்டை ரசிச்சு ருசிச்சு பார்த்தாதான் ஸ்வீட்டோட டேஸ்டே தெரியும். அதே மாதிரிதான் ராமநாமாவும். வார்த்தையால சொன்னா புரியாது, வார்த்தையால ஜபிச்சு பார்த்தாதான் ராமநாமாவோட இனிமையே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வார்த்தையால ஜபிச்சு பார்த்தாதான் ராமநாமாவோட இனிமையே தெரியும். அப்பேற்பட்ட அந்த இனியவனோட நாமாவை வாய் நிறையா பாடணும். ராமரோட நாமாவே இத்தனை இனிமையா இருந்ததுன்னா அவரோட ஸ்வரூபம் எவ்வளோ இனிமையா சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு ஸ்வரூபமா இருக்கும். சித்த கற்பனை பண்ணி பாருங்கோ. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி நடத்துல நாரதர் சொல்றார், இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யோ த்யுதிமான் த்ருதிமான் வஷி புத்திமான் நீதிமான் ஸ்மாக்மி ஸ்ரீமான் சத்ருனி பர்ஹணஹ விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகாஹனுஹு. இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ராமர் அடக்கமுடையவர், மிகுந்த சக்தி படைத்தவர், ஒளி படைத்தவர், திருடஸ்திதம் உள்ளவர், புத்திமான் நீதிமான், பேச்சில் வல்லவர், பகைவரை வெல்பவர், செல்வம் படைத்தவர், அழகிய தோள்கள், பரந்த நெற்றி, முழைந்தாள் வரை நீண்ட கைகள், சங்கு போன்ற கழுத்து, அகண்ட மார்பு, சிறந்த கண்கள் கொண்ட ஒரு திவ்யமான ஸ்வரூபம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடது. மகாபாரத யுத்தத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அப்போ மகாவிஷ்ணு பிதாமகர் பீஷ்மருக்கு அவரோட விஸ்வரூப காட்சியை அருள் பாலிக்கிறார். விஸ்வரூப காட்சியை கண்டு மெய்சிலிருந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட 1000 நாமாக்களை ஸ்லோகமா பாராயணம் பண்றார். பீஷ்மர் பாட்டுக்கு அம்பு படுக்கையில படுத்துண்டு 1000 நாமாக்களை பக்தி ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணிட்டார். ஆனா நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற அவசர கலியுக வாழ்க்கையில 1000 நாமாக்கள் பாராயணம் பண்ண நேரம் ஏது? அதான் நம்ம கஷ்டம் அப்பவே பார்வதி தேவிக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அப்ப சிவபெருமான்ட்ட கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதைர் நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபோ. ஹே பிரபோ, இந்த 1000 நாமாக்களுக்கு ஈடா சிம்பிளா ஈஸியா ஒரு ஷார்ட்கட் நாமாவை சொல்லுங்கோளேன்னு கேட்டுண்டா பார்வதி தேவி. அதுக்கு அந்த சர்வேஸ்வரன் சொன்ன சிம்பிள் நாமா என்ன தெரியுமோ? நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற ராமநாமதான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இதுக்கு தியரிட்டிக்கல் ப்ரூஃபும் இருக்கு. ராமாங்கிற வார்த்தையில 2 எழுத்து தான் இருக்கு. ஆனா ராங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல பிளேஸ் வேல்யூ 2, மாங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல பிளேஸ் வேல்யூ 5. 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 10. ஸோ ராமாங்கிற நாமத்துக்கு வேல்யூ இப்போ 10. அந்த ராமநாமாவே 3 தடவை சொன்னா 10 × 10 × 10, அதுவே 1000 நாமாக்களுக்கு சமம். இதே சஹஸ்ரநாமத்துல பரர்திஃப் பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணன்னு 2 வரிகள் இருக்கு. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட 1000 நாமாக்களை ஸ்லோகமா கொண்டது தானே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த சஹஸ்ரநாமத்துல இந்த 2 வரிகள் ஸ்ரீ ராமாவதாரத்தை வர்ணிக்கிற வரிகள்.
பாரர்திஃப் அப்படின்னா விபூதி நிலைன்னு அர்த்தம். பகவான் ராமாவதாரத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் தான் ஒரு சிறந்த விபூதி நிலையில இருக்கார். விபூதி நிலையில என்ன? இந்த டிவைன் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிவைன் பவர் முழுமையா மங்களகரமா செல்வாக்கோட நிறைஞ்சு நிக்கிற நிலை தான் விபூதி நிலை. அந்த விபூதி குணங்கள் அனைத்தையும் சிறப்பா வெளிப்படுத்துற அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். விஷ்ணுவின் வீரம், ஹிமவானின் தைரியம், சந்திரனின் இனிமையான தோற்றம், குபேரனின் தியாகம், அக்னி தேவனின் குரோதம், பூமியின் பொறுமை, சத்யதேவதையின் தர்மம்னு விபூதி குணங்கள் அனைத்தையும் சிறப்பா வெளிப்படுத்துற அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அதனால அவரோட விபூதி குணங்களை வரிசையா அடிக்கின்றே போலாம். துஷ்டகங்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சியா இருப்பவன்னு அர்த்தம். பகவான் இந்த அவதாரத்துல தான் பேரானந்தம் பொங்க மகிழ்ச்சியா இருக்கார். மனித பிறவி எடுத்ததே ஒரு விசேஷம்னா, மனித பிறவி எடுத்து தாய், தந்தை, தம்பிகள், குரு, மனைவி, ராஜ்யத்து மக்கள், க்ஷத்ரிய தர்மம்னு சத்தியம் தவறாம முழு மகிழ்ச்சியோட வாழ்ந்து காமிச்சது எவ்வளவு பெரிய விசேஷம். புஷ்டகங்கிற வார்த்தைக்கு பரிபூர்ண வளர்ச்சி பெற்றவன்னு அர்த்தம். பகவான் ஸ்ரீ ராமாவதாரத்துல மகிழ்ச்சியா மட்டும் இல்லாம பரிபூர்ண வளர்ச்சி பெற்று கல்யாண குணங்களோட நிறைஞ்சு நிற்கிறார். இப்பேற்பட்ட கல்யாண குணங்களோட நிறைஞ்சு ஒரு பூர்ண ஸ்வரூபிய அவதாரம் பண்ணது ஸ்ரீ ராமாவதாரத்துல தான். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணம் அந்த சிரேஷ்டமான காவியத்தை 24,000 ஸ்லோகமா தொகுத்து 7 காண்டங்களா பிரிச்சிருக்கார். இதையே சுவாமி தேசிகர் திருவஹீந்தபுரத்துல ஸ்ரீ சீதா சமேத கோதண்டராமரா எழுந்தருளிருக்கும் ஸ்ரீராமரோட திவ்யமான மங்களகரமான ஸ்வரூபத்தை பார்த்து லயிச்சு வசன நடையில அவர் எழுதின ஸ்லோகம் ஸ்ரீ ரகுவீர கத்யம். ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்ம்ய दशवदन दमित दैवत परिषद अभ्यर्थित दाशरथि भाव दिनकर कुल कमल दिवाकर दिविशद अधिपति रण सहचरण चतुर दशरथ चरमरण विमोचन कोसल सुता कुमार भाव कंचुकित कारणाकार कौमार केळि गोपायित कौशिकाध्वर ರಣಾಧ್ವರ ಧುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮಥ ವಿಮಥನ ದುರ್ಲಲಿತ ದೋರ್ಲಲಿತ ತನುತರ ವಿಷಿಕ ವಿದಾನನ ವಿಘಟಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಡ ಕಿರಣ ಶಕಲಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನು ಪಟು ವಿಬುಧ ಸರಿದತಿ ಬಹುಳ ಮಧುಗಳನ ಲಲಿತ ಪದ ನಳಿನರಜ ಉಪವೃತಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದುಪಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನ ಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶು ಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡ ಖಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕವನ ರುಚಿಲುಂಟಾಕ ಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಶಂಕಾತಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರಪತಿ ವರ್ಣ ಜನಕ ದುಹಿತೃ ಕುಚತಟ ವಿಹರಣ ಸಮುಚಿತ ಕರತಲ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಶುಧರ ಮುನಿವರ ಕರಧೃತ ದುರವನ ಮತಮ ನಿಜದ ನುರಾಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಟ್ಯ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂತುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಗದ ಹೃಂತುದ ಜಿತ ಹರಿದಂತಿ ದಂತ ದಂತುರ ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುಧಿರ ಜರ ಭರಿತ ಪೃತುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪೃತುಕ ಭೃಗುಪತಿ ಸುಗತಿ ವಿಹತಿ ಕರಣತ ಪರಿಡುಷು ಪರಿಘ ಶ್ರೀ ರಾಘವ ಸಿಂಹ ನಮಸ್ತೆ ಪುನಸ್ತೆ ನಮಃ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். இந்த ஸ்லோகத்தை கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும் பரமஸ்ரேயஸ் அளிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. கடவுள் இல்லைன்னு தர்க்கம் பண்றவா ஒரு பக்கம், கடவுள் இருந்தா நன்னார்க்குமேனு சாமர்த்தியமா பேசுறவா ஒரு பக்கம், கடவுள் உள்ளார்னு நம்புறவா ஒரு பக்கம். கடவுள் உள்ளார், அட இதுதானே நம்ம விஜய் டிவி பக்தி நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கோம். கடவுள் உள்ளார், அதுவும் இந்த கலியுகத்துல அவரை சரணாகதி பண்றவாள கட்டாயம் கைவிட மாட்டார் அந்த சீதா சமேத கோதண்டராமர். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல பகவான் நமக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணார்னா, அதே பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்துல நியாயம் தர்மம் சத்தியம் சமத்துவம் நேர்மைன்னு எல்லாத்தையும் கடைபிடிச்சு வாழ்ந்து காமிச்சார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதிஷ்ச சம்ஹிதம் யஃப் படேத் ஸ்ரீ ராமச்சரிதம் சர்வ பாபை பிரமுச்யதே. பவித்திரமான பாவங்களை போக்கற வேதத்திற்கு சமமான ஸ்ரீராம சரித்திரத்தை ஸ்ரவணம் பண்ணா நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் போய் நம்மளுக்கு சுபீக்ஷம் உண்டாகும்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ராமாவதாரத்தோட மகிமைய ஸ்ரவணம் பண்ற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. விஜய வருஷம், வெற்றிக்கான வருஷம். தமிழ் வருஷங்கள் 60, அதுல விஜய வருஷம் 27வது வருஷம். விஜய வருஷத்தோட ஆண்டு பலன் என்ன தெரியுமோ? நல்ல மழை பெய்யும், தானியங்கள் நன்னா விளையும், எல்லா தரப்பு மக்களுக்கும் சுபீக்ஷம் உண்டாகும். சுபீக்ஷமா இருக்கும் மக்களுக்கு பக்தி உணர்வு அதிகமாயி தெய்வ காரியங்கள் அதிகமா நடைபெறும். எல்லாரும் சேர்த்தங்க கவனிக்கணும். பலன்ல என்ன சொல்லியிருக்கு? பக்தி உணர்வு அதிகமாயி தெய்வ காரியங்கள் அதிகமா நடைபெறும். வாஸ்தவம் தானே? பக்தி உணர்வு அதிகமானதுனாலதான் உங்களை மாதிரி பக்தாள் எல்லாம் பக்தி திருவிழாவுக்கு ஓடோடி வரா. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்துல எனக்கு வாய்ப்பளித்த பக்தி நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் இவ்வளோ நாள் பொறுமையா உட்காந்து என்னோட உபன்யாசத்தை ஸ்ரவணம் பண்ணவாளுக்கும் என்னோட கிருத்தஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். ராமச்சந்திராய ஜனகராஜ மனோஹராய மாமகாபீஷ்டதாய மைத மங்களம் கோசலேசாய மந்தஹாசதாச போசனாய வாசவாதி வினுத சத்வராத மங்களம் चारुमेघरूपाय चन्दनादि चर्चिताय हार कटक शोभिताय भूरि मङ्गलम् ललितरत्नमण्डलाय तुलसी वनमालिकाय जलद सदृशदेहाय चारुमङ्गलम् देवकी सुपुत्राय देवदेवोत्तमाय भावजा गुरुवराय भव्यमङ्गलम् पुण्डरीकाक्षाय पूर्णचन्द्रवदनाय अण्डजा वाहनाय अतुलमङ्गलम् विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुमुखाचितकामिताय शुभदमङ्गलम् रामदासाय मृदुलहृदय कमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् सिद्धि विनायक मूर्ति की जय। नमः पार्वती पतये हर हर महादेव। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। आंजनेय स्वामी की जय। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः।